உங்க குலதெய்வம் யாருன்னு தெரியலையா? இந்த ஒன்று காரியத்தை செய்தாலே குலதெய்வம் அருள் பூரணமா கிடைக்கும். உங்கள் குலத்தை பாதுகாக்கும் குலதெய்வம் யார் என உங்களுக்கு தெரியவில்லை என்றால் எவ்வாறு வழிபாடு செய்து குலதெய்வ அருளை பெற வேண்டும் என்பது குறித்து இந்த பதிவில் அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வம்சம் தழைக்க குலதெய்வ வழிபாடு அவசியம். குலதெய்வத்தை தவறாமல் வழிபடுபவர்களுக்கு வீட்டில் பிரச்சனைகள் வருவதே கிடையாது. எந்த தீங்கு வந்தாலும் அதிலிருந்து நம்மை காத்து பரம்பரை பரம்பரையாக நம் குலம் காக்கும் தெய்வமே குலதெய்வம். ஒவ்வொரு துன்பத்திலும் நம்முடைய கஷ்டத்தை போக்கி வழிநடத்தும் குலதெய்வத்தை சிலருக்கு தெரியாது. எல்லா தெய்வ வழிபாட்டை விடவும் குலதெய்வ வழிபாடு குடும்பத்திற்கு முக்கியம். சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் யார் என்று தெரியாது. அவர்கள் எப்படி குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த பதிவில் காணலாம். குலதெய்வத்திற்கு பரிகாரம். குலதெய்வத்திற்காக இந்த பரிகாரத்தை 5 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இப்படி செய்து வந்தால் 6வது வெள்ளிக்கிழமையன்று உங்களுடைய குலதெய்வம் யார் என்பது குறித்து உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். அதன் பின்னர் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்தால் உங்களுக்கு பூரணமான அருள் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நீங்கள் நொச்சி மரக்கன்றை வாங்கி நட வேண்டும். சொந்த வீடாக இருந்தால் உங்கள் வீட்டிலேயே நட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். சொந்த வீடு இல்லை என்றால் அருகில் உள்ள ஆலயங்களில் நட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். சொந்த வீடும் இல்லை, ஆலயத்தில் செய்யவும் அனுமதி இல்லை என்பவர்கள் கவலை கொள்ள வேண்டாம். வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் ஒரு மண் பூந்தொட்டித்தில் மரக்கன்றை நட்டு கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்யுங்கள். குலதெய்வம் தெரிந்தவுடன் இந்த மரத்தை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அங்கு வைத்து விடுங்கள். இந்த மரத்திற்கு குலதெய்வத்தை உங்களிடம் ஈர்த்து கொண்டு வரும் சக்தி உண்டு. இந்த நொச்சி மரம் மருத்துவ குணங்கள் கொண்டது. உங்களுக்கு தலைவலி ஏற்பட்டால் கூட ஆவி பிடிக்கும் போது சில நொச்சி இலைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். மருத்துவ குணத்தில் நொச்சி இலைகள் பெரும் பங்கு வகித்தாலும் ஆன்மீகத்திலும் இவை தெய்வாம்சம் கொண்டவை. நொச்சி மரத்திற்கு மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றை பூசி குலதெய்வமாக கருதி ஆவாகனம் செய்ய வேண்டும். இந்த மரத்தின் அடியில் மண்பானை அல்லது பித்தளை செம்பில் நீர் நிரப்பி வைத்து விடுங்கள். இதன் பக்கத்திலேயே முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றினை வைத்து அதற்கு மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றை இட்டு பூக்களை சாற்றி வையுங்கள். முக்கியமாக நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செய்து வையுங்கள். வெள்ளிக்கிழமையன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். மண் தட்டு அல்லது வாழை இலையில் நைவேத்தியமாக செய்த சர்க்கரை பொங்கலை படைக்க வேண்டும். தீபத்திலும் தூபத்திலும் குலதெய்வத்தை ஆராதித்து முழு மனதுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய குலதெய்வம் யார் என்பது தெரியாது என்று குழப்பத்தில் மன்றாடாமல் இருக்காதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மனதிற்குள்ளே குலதெய்வமாகிய உம்மிடமே மன்றாடுகிறோம். எங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் எங்களை காத்து வழி நடத்து எங்கள் குலதெய்வமே என வேண்டிக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டில் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கில் தீபம் ஒளிர விடுவதே ஏற்றது. மற்ற விளக்குகளை விடவும் மண் விளக்கே குல தெய்வத்திற்கு உகந்தது என சொல்லுவதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் மண்ணால் செய்யப்பட்ட விளக்குகள் மீண்டும் மண்ணிற்கே திரும்ப சென்று விடுவதால் குலதெய்வத்திற்கு ஏற்றது என சொல்கிறார்கள். 2 மண் அகல் விளக்குகளை எடுத்து மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றை நன்றாக பூசி நெய் அல்லது நல்லெண்ணெய் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றினை ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்கள். குலதெய்வம் யார் என்று தெரியாமல் இருப்பதும் குலதெய்வ வழிபாட்டை தவிர்ப்பதும் குடும்பத்திற்கு நல்லதல்ல. ஆகவே இந்த நொச்சி மர வழிபாட்டை செய்து உங்களுடைய குலத்தை தழைக்க வையுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.